வீட்டில் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா உடனே இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸும் அது கூட தொட்டுக்க ஒரு ஹாஃப் பாயில் போட்டு கொடுத்தீங்கன்னா பழைய சாதம் டக்குன்னு காலி ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இது செய்யறதுக்கு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 4-5 முட்டையை உடைச்சி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வீட்டில் பழைய சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை அரை வேக்காடாக இருக்கும்போதே சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த சாதத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கடைசியாக இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஒரு ஹாஃப் பாயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.